ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அட்சய திதிக்கான நம்ம கோல்டு சேவிங்ஸு, அதாவது ஒரு கோல்டு இல்ல வெள்ளி எதுனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான சேவிங்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஒரு ஷார்ட் டைம் கோல் மாரி தான் நம்ம சேவிங்ஸ் பண்ண போறோம். இது ஒரு சேவிங்ஸ், இது ஒரு வகையான சேவிங்ஸ் தான். இந்த வருஷத்துக்கு அட்சய திதி எப்போ வருதுன்னா, மே 10ஆம் தேதி வருது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. நம்ம அன்னைக்கு நாள்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது தங்கம், இல்ல வெள்ளி என்னென்ன பொருட்கள் வாங்கலாம்னா, உப்பு, மஞ்சள், இந்த அரிசி நம்மளால முடிஞ்சது நம்ம வசதிக்கேற்ப நம்ம முடிஞ்சது. பட் நம்மளால முடியாதுன்னு எதுவும் இல்ல. ஸோ நம்ம அச்சீவ் ஹையா எய்ம் பண்ணுவோம். பொதுவாவே அட்சய திதினாலே ஒரு ஞாபகம் வரும். நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். அட்சய பாத்திரத்தில நம்ம என்ன போட்டாலும் நமக்கு பெருகிட்டே இருக்கும். அதே மாரி தாங்க அட்சய திதி அன்னைக்கு நம்ம என்ன வாங்கினாலுமே நமக்கு அது டபுள் மடங்கா பெருகும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரு ஐதீகம். பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அட்சய திதினாலே நமக்கு எப்பயுமே குறையாதுங்க. ஸோ அன்னைக்கு நம்ம என்னென்ன வாங்கலாம்னா, உப்பு வாங்கலாம், மஞ்சள், அரிசி, தங்கம், வெள்ளி இந்த மாரி எது வேணா வாங்கலாங்க. நம்ம அதுக்கான சேமிப்பு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம குறைஞ்சது குறைஞ்ச நாள் நம்ம சேவிங்ஸ் பண்ண போகிறோம் 100 நாளைக்கு. இதனால் நம்ம சேவிங் பழக்கம் அதிகமாகும். இது ஒரு சேவிங்ஸ் ஆகும் கூட ஆகும். நமக்கு தங்கம் வாங்குற மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு பொருள் வாங்குற மாதிரி இருக்கும். இதே ஷார்ட் டைம் கோல் தாங்க நமக்கு. ஷார்ட் டைம் கோலில் நமக்கான ஒரு பொருள் வாங்க போகிறோம். இதே அட்சய திதி ஸ்பெஷல், அதாவது நம்ம அந்த பொருள் பார்க்குறப்ப நம்ம இது அட்சய திதிக்கு வாங்கின மாதிரி ஞாபகம் இருக்கும் நமக்கு. இதில் 1 கிராம் கோல்டுக்கு வாங்குறதுக்கான பிளான் தான் பார்க்குறோம். இப்போ நம்ம கோல்டு காயினை 1 கிராமில் வாங்கலாம். இல்லை நம்ம இயரிங்ஸ் வாங்கலாம், ஸ்டட்டு வாங்கலாம், ரிங்கு, டாலரு இந்த மாதிரி கோல்டில் 1 கிராமில் நிறைய இது கிடைக்குதுங்க. அந்த மாதிரி நம்ம எது வேணால் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம காயின் வாங்குறப்போ லட்சுமி தேவி போட்ட காயின் வாங்கினா ரொம்ப விசேஷங்க. ஏன்னா அட்சய திதினாலே மகாலட்சுமி உகந்த நாள் தான். ஸோ லட்சுமி காயின் வாங்கினோம்னா இன்னுமே நமக்கு செல்வம் பெருக வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஆஃபர், அதாவது அட்சய திதி அன்னைக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. அதாவது இப்போ வேஸ்டேஜ் எதுவும் இல்லை அந்த மாதிரி கொடுப்பாங்க ஆஃபரு. அந்த மாதிரி இல்லைனாலும் எப்படி வாங்கலாம்னு சொல்லி போட்டு பிளான் உங்களுக்கு சொல்கிறேன் பின்னாடி. இப்போ 1 கிராம் அப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு 6000 இருக்குன்னா, இப்போ இன்னைக்கு இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு 30ஆம் தேதி ஜனவரி 30. இன்னைக்கு விலை 5800 இருக்குது 1 கிராமு. அப்போ சப்போஸ் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 6000 வச்சிட்டோம்னாலே மேக்கிங் சார்ஜஸ் 2% போடுவாங்க. அது ஒரு ரூ. 120. ஜிஎஸ்டி ஒரு 3% போடுவாங்க, ரூ. 180. டோட்டலாக ஆட் பண்ணோம்னா ரூ. 6300 வருங்க. ஸோ ரவுண்ட் ஆஃப் 6500 எப்படி சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பின்னாடி பார்க்கலாங்க. அதே மாதிரி சில்வர், அதாவது வெள்ளியில் நம்ம வெளியில் காயின் கூட வாங்கிக்கலாங்க. 1 கிராம் காயின் கூட இருக்குது. நம்ம 1 கிராம் வாங்கினா யூஸ் இல்லைங்க. நம்ம நிறைய கிராமில் காயின் கூட வாங்கிக்கலாம். 40 கிராம், 50 கிராம், 60 கிராம் அந்த மாதிரி காயின் கூட இருக்குங்க. நம்ம இப்போதைக்கு வெள்ளி ஒரு 40 கிராம் வாங்கலாம்னு ஒரு எய்ம் இருக்குங்க. அது நீங்கள் கொலுசாக வாங்கிக்கலாம். மெட்டி, குங்குமச்சிமிழ், சந்தன கிண்ணம், மகாலட்சுமி விளக்கு, குத்து விளக்கு, தட்டு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க வெள்ளியில். நம்ம வெள்ளியிலையும் கூட வாங்கிக்கலாம். நம்மளால் தங்கம் வாங்க முடியலன்னு நினச்சோம்னா வெள்ளியில் கூட வாங்கிக்கலாம். 80 ரூபாய்க்கு. இப்போ இன்னைக்கு 78 சப்போஸ் அப்போது 80 அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 40 கிராமுக்கு எவ்வளோ வருதுன்னா 3200 வருங்க. இதில் செய்கூலி சேதாரம் அப்படி இப்படி மூட்டி ஒரு ரவுண்ட் ஆஃப் ஒரு 4000 வருதுன்னு வைங்க. அதுக்கான எப்படி சேவ் பண்ணலாம்னு சொல்லி போட்டு கீழே பார்க்கலாம். நமக்கு 100 நாள் டைம் இருக்குங்க. இன்றைக்கி ஜனவரி 30ஆம் தேதினா நாளைக்கு ஒரு நாள் இருக்குங்க. பிப்ரவரியில் 29 நாள் இருக்குங்க. மார்ச்சில் 31 நாள், ஏப்ரலில் 30 நாளுங்க. மே 9ஆம் தேதி வரைக்கும் போட்டிருக்குங்க. மே 10ஆம் தேதி நம்ம கோல்டு ஆர் சில்வர் காயின் ஏதோ சில்வரில் நம்ம பொருள் வாங்க போகிறோங்க. ஸோ மொத்தம் 1 பார்க்கலாங்க. நமக்கு மொத்தம் இருக்கிறது 100 நாளுங்க, 14 வாரம், 3 மாதம், 10 நாள் இருக்குதுங்க. இப்போ நம்ம டெய்லி 5 ரூபா சேமிக்கிறதுங்காட்டி எப்படி நம்ம கோலை அச்சீவ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க. 5 ரூபா சேவிங்ஸ் மெத்தடுங்க. ஃபர்ஸ்ட் நாள் 5 ரூபா போடுறேங்க, செகண்ட் நாள் 10 ரூபா போடுறேங்க, 3ஆவது நாள் 15, 4ஆவது நாள் 20, 25, 30 இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். டெய்லி இந்த மாதிரி 35, 8ஆவது நாள் 40, 9ஆவது நாள் 45, 10ஆவது நாள் 50, 11ஆவது நாள் 55, 12ஆவது நாள் 60, 13ஆவது நாள் 65, 14ஆவது நாள் 70, 15 நாள் டெய்லி 75, 16ஆவது நாள் 80, 17ஆவது நாள் 85, 90, 95 இந்த மாதிரி 25 டேஸ் போட்டோம்னா 1625 ரூபா வருங்க நமக்கு. ஸோ 100 நாளைக்கு போட்டோம்னா 25 × 4 எவ்வளோ வந்துச்சுன்னா கரெக்டாக 6500 வந்துருங்க. நமக்கு இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணலாம். டெய்லி 5 ரூபா 5 ரூபா இந்த மாதிரி எடுத்து கூட சேவிங்ஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி செகண்ட் மெத்தடில் நம்ம 100 நாளுங்க, ஒரு நாளைக்கு 65 ரூபா எடுத்து வைக்கணுங்க. 100 நாளைக்கு அதேமாதிரி 65 ரூபா எடுத்தோம்னா 6500 வந்துருங்க. அதேமாதிரி வாரத்துக்கு ஒரு 465 ரூபா எடுத்து வச்சோம்னா 6510 ரூபா வந்துருங்க. மாதத்துக்கு 2170 ரூபா எடுத்து வைக்கணுங்க. 2170 ரூபா எடுத்து வச்சோம்னா 3 மாதத்தில் 6510 ரூபா வந்துருங்க. ப்ளஸ் இது 90 நாளைக்கு தாங்க வரும். 10 டேஸும் கூட ரிமைனிங் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள். இது கோல்டு முடிஞ்சிருச்சுங்கன்னா அதுக்கப்புறம் வெள்ளிங்க. வெள்ளி அதே மாதிரி தாங்க. நம்ம 15 நாளைக்கு நம்ம அந்த 5 ரூபா ஸ்கீம் பார்த்தாங்களங்க,
ரூ. 5 ஸ்கீம். அதே மாதிரி தாங்க 5 நாளைக்கு இதுவரை போட்டோம்னா நமக்கு எவ்வளோ வருதுன்னா, ரூ. 600 வருங்க. இது மேலேருந்து இது மாதிரி ஃபர்ஸ்ட் டேலேருந்து 15 நாள் வச்சோம்னா, இந்த கால்குலேஷன் வந்து நீங்கள் பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இதை எடுத்து வச்சோம்னா ரூ. 600 வருங்க. இது வந்து 15th வந்து 6 தடவை 3600 வருங்க. 90 நாளைக்கு வந்து நமக்கு 3600 வருங்க. மிச்சம் ஒரு 400 வந்து ஒரு 10 ரூபா எடுத்து வச்சுக்கலாம் 10 நாளைக்குங்க. அதே மாதிரி செகண்ட் மெத்தடில் வந்துங்க ஃபஸ்ட்டு டே வந்து 40 எடுத்து வச்சோம்னா, அதே மாதிரி 40 நாளைக்கு 4000 வந்துருங்க. ஒரு வாரத்துக்கு 286 சேவ் பண்ணணுங்க. சேவ் பண்ணால் தான் நமக்கு 4000 அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு 1133 எடுத்து வச்சா தான் நீங்கள் வந்து 4000 வந்து 40 நாள் நீங்கள் 90 டேஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணி எடுத்தால் தான் நம்மளால் சேவ் பண்ண முடியுங்க. பின்னாடி இந்த வருஷ கடைசியில் பார்த்தோம்னா நம்ம கையில் ஏதாவது பொருள் இருக்கும்.